ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசம். இதுக்காக கொஞ்சம் தூதுவளை ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு, தேவைக்காக கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த தூதுவளையை சும்மா கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது பச்சையாக சேர்க்காமல் கொஞ்சம் வதக்கி சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு இது 3த்தையும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சிட்டு அதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் புளி ஊற வச்சுக்கிறேன், தக்காளி சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள், உப்பு, இப்போ எல்லாமே சேர்த்துக்கிறேன். புளி தக்காளி எல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்சதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா கரைச்சாச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். அந்த வரமிளகாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கம ரசம் ரெடி. இது சளி, இருமல் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இந்த ரசம் வச்சு சாப்பிட்டாக்கா ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.